ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஷீரடியில் இருக்கிற முக்கியமான ஸ்தலங்களையெல்லாம் ஒவ்வொரு பாட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன பாட்டிலேயே சிவனேசன் சுவாமிஜியை பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கல்பவருஷ மரம், அதாவது ரஹதா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம வீடியோஸ் வர்றது தெரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஷீரடியில் பாபாவுடைய தரிசனம் முடிச்சுட்டா அடுத்து நம்ம முக்கியமாக போக வேண்டிய உள்ளூரில் இருக்கிற முக்கியமான இடங்களில் ரஹத்தாவில் இருக்கிற கல்பவருஷ மரமும் ஒன்று. இந்த மரம் ஊர் எல்லையில் இருக்குது. ஊர் எல்லையில் இருக்கிற ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம். ஏன்னா பாபா இந்த ஊர் எல்லையில் இருக்கிற இந்த ரஹத்தாவில் இருக்கிற இந்த கல்பவருஷ மரத்துக்கிட்ட தான், இந்த இடத்துல தான் பாபா அமர்ந்திருந்து சிறிது நேரம் அமர்ந்திருந்து பாபாவுடைய பக்தரான குஷால் சந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போவார். அதே போல் ரஹத்தாக்கு பாபா வர்றதா இருக்கிற செய்தியை கேட்ட உடனே இந்த ஊர் ஜனங்க இந்த இடத்துல தான் மேல தாளத்தோடு பாபாவினுடைய வருகைக்காக காத்திருப்பார்கள். பாபாவும் இந்த இடத்துல தான் இந்த மரத்தடியில் சிறிது நேரம் இளப்பாரி அமர்ந்திருந்து அதுக்கப்புறம் அவர் ஊர் ஜனங்களையெல்லாம் சந்தித்து குஷால் சந்த் அவர்களுடைய வீட்டுக்கும் போய் வருவார் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். கல்பவருஷம் அப்படிங்கிறது நம்ம நினைத்ததை நடத்தும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது கற்பம் அப்படின்னா சங்கல்பம் அப்படின்னு சொல்லலாம், விருட்சம் அப்படின்னா மரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருவர் தன்னுடைய மனதில் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே நிஜமாக்கும் வல்லமை கொண்ட மரம் இது அப்படின்னு தான் நம்ம இதை சொல்கிறோம். அதனால தான் இந்த இடம் பிரசித்தி பெற்றது. இங்கே வர்றவங்க எல்லாருமே இந்த மரத்தை சுற்றி கண்டிப்பாக ஒரு 11 முறை சுற்றிட்டு வாங்க. பரிக்கிரமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதை நீங்கள் சுற்றி வளமாக ஒரு 11 முறை இல்லை 21 முறை உங்கள் எண்ணம் போல் 108 முறை கூட உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா இந்த மரத்தை சுற்றி வாங்க. சுற்றி வர்றது நல்லது. நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல செல்வம் வளம், நம்ம மனசில் நினைக்கிற நல்ல எண்ணங்கள், அந்த எண்ணத்தை எல்லாத்தையுமே நிஜமாக்கி கொடுக்கும் வல்லமை கொண்ட மரம் தான் கல்பவருஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் இந்த இடத்துல இந்த மரத்தில் இருக்கிற இந்த காய்க்கு நிறைய பேர் இந்த காய் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அந்த காய்க்கு பூஜை செஞ்சாலோ அதை வீட்டில் வச்சு வழிபடும்போது நமக்கு நினச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னலாம் ஒரு சில பேச்சுகள் இருக்குனாலும் அது 100% உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம அந்த காய்க்காக அதில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி அது பின்னாடி ஓட வேண்டாம். ஈவன் நானே அந்த காய் கிடைக்காதான்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேனேனாலும் நமக்கு பாபா தான் எல்லாமே. பாபா நம்ம நினச்சதை நடத்தி கொடுப்பாரு. இப்போ நம்ம ஊரில் அரச மரத்தை சுற்றி வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றி வரோம்ல, அது போல் தான் இந்த மரமும். ஸோ நாங்கள் வந்தபோது இந்த டெரக்கோட்டா மாலையை பாபாவுக்காக செஞ்சு கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை பற்றின மிராக்கிளையும் நான் வெளியிட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ லிங்க்கை போய் பாருங்கள். எக்ஸலண்ட்டான மிராக்கிள். அதாவது இந்த மாலை செஞ்சதுக்கு பின்னாடி பாபா எப்படி இதை எனக்கு வேணும் அப்படின்னு டெரக்கோட்டாவில் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க ஒரு சகோதரி. அது எப்படி கேட்டார் அப்படின்னும் அதை நாங்கள் அந்த கனவை எப்படி டீகோட் பண்ணோம் அப்படின்னும் அந்த கனவுப்படி மாலையை செஞ்சு கொண்டு வந்ததை எங்கே எப்படி வாங்குவார் அப்படின்னு தெரியாமல் இருந்தபோது இந்த இடத்துல பாபா கேட்டு வாங்கிக்கிட்டாரு. இதில் பியூட்டி என்னென்னா, நாங்கள் ஜனவரி 24 பாபாவுக்கு இதை போட்டு வந்த இந்த மாலை இப்போ வரைக்கும் இந்த பாபாவுக்கு போட்டபடியே இருக்குது, கழட்டவே இல்லை அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக நேற்றுக்கு ஷிரடி போனவங்க எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. நான் ஷிரடியில் இருக்கேன், இப்பையும் அந்த மாலை அவரோட கழுத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா இது தானே வேணும், வேறு என்ன வேணும் நமக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாராவது இப்பையும் ஷீரடியில் இருக்கீங்க, போனீங்கன்னா மறக்காமல் கல்பவருஷ மரம் போனீங்க, ரதா போனீங்கன்னா பாருங்கள். அந்த மாலையை அவ்வளோ அழகாக இருக்கும் பாபாவுக்கு. நம்ம அரச மரத்தை சுற்றி வர்ற மாதிரி தான் இந்த மரத்தை தொட்டு அந்த இடத்துல நம்மளுடைய மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்கள் ஆசைகளை எல்லாம் இந்த மரத்தை தொட்டு நம்ம அந்த மரத்துக்கிட்ட அதை சொல்லும்போது அது உள்வாங்கிக்கும். இந்த பிரபஞ்சம் அதை உள்வாங்கி அதை நமக்கு நம்மளோட நல்ல எண்ணத்தை நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஐதீகம். இப்போ நாங்கள் எல்லாருமே அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். साधु संत गुरु ब्रह्मा गुरु विष्णु
मैं इसे कल्पतरु साई राम धरती माता माता पिता तुम्हारे कृपा से मैं धरती पे चलती हूँ, बात करती हूँ, मैं कौन हूँ मुझे ஸோ கற்பம் இல்லை காமதேனு மரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது லக்ஷ்மியினுடைய உருவமான இந்த மரத்தை நீங்கள் போய் பார்க்கும்போது வலம் வாங்க, சுற்றி வாங்க. 11 முறை சுற்றி வந்தால் உங்களுடைய கர்ம வினைகள் கழியும். இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணலாம். இந்த மரத்தடியில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். அது அவ்வளோ அருமையாக இருக்கும். உண்மை தியானம்னா என்னங்க, ஒன்றுமே இல்லை. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து பாபாவை நினச்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மரத்தடியில் உட்காந்து கண்ணை மூடி நீங்கள் உட்காந்து பாருங்கள். அது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். அது ஒரு தனி சுகமாக இருக்கும். இந்த மரத்தை இந்த மாதிரி தொட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம மந்திரங்கள் சொல்லும்போதோ இல்லை நம்மளோட ஆசைகளை எல்லாம் சொன்னால் தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கே பதிவு பண்ண விரும்பலை. நான் என்றைக்குமே அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். அங்கே வந்தபோது அந்த பெரியவர் வந்து எங்களை வழியை கூப்பிட்டு இந்த மரத்தை இப்படி கை வைங்க, நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால் நாங்கள் அதை செஞ்சோம். நீங்களும் வந்தீங்கன்னா அந்த மரத்தை தொட்டு கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உங்கள் மனசில் இருக்கிறத பாபா கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த மரத்தில் தான் பாபாவுடைய முகம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் வந்தது இல்லையா, அதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த மரத்தில் பாருங்கள், தான் தோன்றி விநாயகர், அதாவது மரமே ஒரு விநாயகராக வந்து உருவம் எடுத்திருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சுயம்புவான விநாயகர் வந்து இடது பக்கம் சுயம்புவாக வந்து அந்த மரத்தில் உருவான அந்த விநாயகரை பார்க்கலாம். அண்ட் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கல்பவருஷ மரத்தில் பாபாவுடைய முகம் தெரியுது அப்படின்னு சொல்லி வந்த அந்த இடத்துல தான் இப்போ பாபாவுடைய முகம் தெரிஞ்ச அந்த இடத்துல மாலை போட்டிருக்காங்க. நிம்பரில் எப்படி பாபாவுடைய முகம் தெரிஞ்சு மாலை போட்டோமோ அதே போல் அடையாளமாக மாலையும் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இது எல்லா இடத்தையும் நோட் பண்ணி மறக்காமல் பார்த்துட்டு போங்க. பாபாவையும் இந்த மரத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஷீரடி சமாதி மந்திரிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ரஹத்தா இருக்குது. ஆட்டோக்காரங்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 300 ரூபா அப் அண்ட் டவுனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.